போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது போன ஆடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், அதற்கான விடையை பார்க்கலாமா? அதாவது நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஸோ கமெண்ட்ஸ் பண்ண அனைவருக்கும் நன்றி. அதற்கான விடையை பார்ப்போம். அதாவது தற்போது ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருக்கக்கூடிய சஞ்சய் மல்கோத்ரா என்பவர் ரிசர்வ் வங்கியின் எத்தனையாவது கவர்னர்? விடை பார்த்தீங்கன்னா 26வது கவர்னர். ஸோ எக்ஸாம் வரும்போது மறக்காமல் போட்டுருங்க, சரிங்களா? பதிலளித்த அனைவருக்கும் நன்றிகள் பல. அடுத்து பார்க்க போகிறது இன்றைக்கி அதாவது முக்கியமான தினங்கள், அதாவது ஜூன் மற்றும் ஜூலை ஆகிய 2 மாதங்களுக்கான முக்கியமான தினங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் இன்றைக்கி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களை ஷார்ட்கட் போட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நண்பர்களே, இந்த டேஸ்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. ஆடியோக்குள்ளே போகலாம். உலக பால் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 1. உலக பால் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 1. அடுத்த கொஷின் பார்க்கலாம். சர்வதேச குழந்தைகள் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 1. சர்வதேச குழந்தைகள் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 1. அதே மாதிரி பெற்றோர்கள் தினம் அப்படின்னு கேட்டாலும் ஜூன் 1 தான் போட்டணும், சரிங்களா? சர்வதேச குழந்தைகள் தினம் ஆர் பெற்றோர் தினம் அப்படின்னாலும் இந்த ஜூன் 1 தான், சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். உலக சுற்றுச்சூழல் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 5. இது ரொம்ப முக்கியமான கொஷின், டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஷின். ஸோ உலக சுற்றுச்சூழல் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 5, ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். செம்மொழி தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 6. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க, இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். செம்மொழி தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 6. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலக கடல் தினம் விடை பார்த்தீங்கன்னா ஜூன் 8. உலக கடல் தினம் விடை பார்த்தீங்கன்னா ஜூன் 8. உலக கடல் தினம் ஜூன் 8. அடுத்த வினாவை பார்க்கலாம். சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் விடை பார்த்தீங்கன்னா ஜூன் 12. சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் விடை ஜூன் 12. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சர்வதேச இரத்த தானம் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 14. சர்வதேச இரத்த தான தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 14. அடுத்த கொஷின் பார்க்கலாம். சர்வதேச காற்று தினம் விடை ஜூன் 15. சர்வதேச காற்று தினம் விடை ஜூன் 15. அடுத்த கொஷின் பார்க்கலாம். உலக அகதிகள் தினம் விடை ஜூன் 20. உலக அகதிகள் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 20. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சர்வதேச யோகா தினம் விடை ஜூன் 21. ஸோ இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்க கொஷின், கவனமாக பார்த்துக்குங்க. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். சர்வதேச மனித நேய தினம் விடை ஜூன் 21. சர்வதேச மனித நேய தினம் விடை ஜூன் 21. சர்வதேச இசை தினம் அதுவும் ஜூன் 21 தான். சர்வதேச இசை தினம் ஜூன் 21. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் விடை ஜூன் 26. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 26. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாவேசு ஐயர் நினைவு தினம் விடை ஜூன் 4. வாவேசு ஐயர் நினைவு தினம் விடை ஜூன் 4. உலக உணவு பாதுகாப்பு தினம் விடை ஜூன் 7. உலக உணவு பாதுகாப்பு தினம் விடை ஜூன் 7. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலக ஒலிம்பிக் தினம் விடை ஜூன் 23. உலக ஒலிம்பிக் தினம் விடை ஜூன் 23. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாஞ்சிநாதன் நினைவு தினம் விடை ஜூன் 17. வாஞ்சிநாதன் நினைவு தினம் ஜூன் 17. ஸோ இவங்கெல்லாம் டேஸ்லாம் இவங்கெல்லாம் பக்காவாக பார்த்துக்குங்க. இதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக சைக்கிள் தினம் விடை ஜூன் 3. உலக சைக்கிள் தினம் விடை ஜூன் 3.
அடுத்த வினா பார்க்கலாம். சர்வதேச தந்தையர் தினம் விடை ஜூன் 20. சர்வதேச தந்தையர் தினம் விடை ஜூன் 20. அடுத்த வினா பார்க்கலாம். தேசிய புள்ளியியல் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 29. தேசிய புள்ளியியல் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 29. அடுத்த வினா பார்க்கலாம். மகளிருக்கான சுய உதவி குழு தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூன் 3. மகளிருக்கான சுய உதவி குழு தினம் பார்த்திங்கன்னா ஜூன் 3. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய மருத்துவ தினம் விடை ஜூலை 1. இந்த ஜூலை 1 இன்னொரு தினமும் கொண்டாடிருக்காங்க, அதாவது ஜிஎஸ்டி தினம். நல்லா பாருங்கள், தேசிய மருத்துவ தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூலை 1 ஆர் ஜிஎஸ்டி தினம். ஜிஎஸ்டியும் இந்த நாளில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வினா பார்க்கலாம். விவேகானந்தர் நினைவு தினம் விடை ஜூலை 4. விவேகானந்தர் நினைவு தினம் விடை ஜூலை 4. அடுத்த வினா பார்க்கலாம். உலக மக்கள் தொகை தினம் விடை ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க, கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலக இளைஞர் திறன் தினம் விடை ஜூலை 15. நல்லா பாருங்கள், உலக இளைஞர் திறன் தினம் விடை ஜூலை 15. அதே மாதிரி இந்த காமராஜருடைய கல்வி வளர்ச்சி நாள் விடை ஜூலை 15. காமராஜருக்கான கல்வி வளர்ச்சி தினம் அவர் பிறந்த தினம் ஜூலை 15. இந்த தினத்தை தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. சரி, அதுக்கு அடுத்த வினா பார்க்கலாம். சர்வதேச நீதிக்கான தினம் விடை ஜூலை 17. சர்வதேச நீதிக்கான தினம் விடை ஜூலை 17. அடுத்த வினா பார்க்கலாம். தேசிய ஒளிபரப்பு தினம் விடை ஜூலை 23. தேசிய ஒளிபரப்பு தினம் விடை ஜூலை 23. அடுத்த வினா பார்க்கலாம். கார்கில் வெற்றி தினம் விடை ஜூலை 26. இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஜூலை 26 பார்த்தீங்கன்னா கார்கில் வெற்றி தினம். ஓகேங்களா? அடுத்த வினா பார்க்கலாம். உலக மஞ்சக்காமாலை தினம் ஹெப்பாடைட்டிஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூலை 28. உலக மஞ்சக்காமாலை ஹெப்பாடைட்டிஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூலை 28. உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் விடை ஜூலை 28. உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் விடை ஜூலை 28. ஓகேங்களா? அடுத்து உலக புலிகள் தினம் விடை ஜூலை 29. உலக புலிகள் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூலை 29. ஃபைனல் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாடு தினம் விடை பார்த்திங்கன்னா ஜூலை 18. தமிழ்நாடு தினம் பார்த்திங்கன்னா ஜூலை 18. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து நெல்சன் மண்டேலா நினைவு தினமும் இந்த ஜூலை 18 தான். நெல்சன் மண்டேலாவின் நினைவு தினம் ஜூலை 18 தான். ஓகே, நன்றி நண்பர்களே. தொடர்ச்சியாக பாருங்கள் நம்முடைய SRM யூடியூப் சேனலை. பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கான ஒரு சிறப்பு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் நபர் யார்? ஸோ உங்களுக்கான கேள்வி, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் நபர் யார் அப்படின்ற கேள்விக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸையும் உங்களுடைய கேள்விக்கான பதிலையும் தெரிவிங்க. அடுத்து போடக்கூடிய ஆடியோவில் இந்த கேள்விக்கான விடை தெரிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.